சூப்பரான ஷைடிஷ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது கொண்டக்கடலையும் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டு செய்கிறோம். இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழமே யூஸ் பண்ண போகிறதில்ல. தக்காளி பழம் இல்லாமல் ஒரு ரெசிபி பண்ணுறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் 2 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மாற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற போகிறோம். இப்போது அதே கடாய் ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இப்போ சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயத்தையும் இது கூட வெங்காய பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சன்னாவையும் வேக வச்சுருக்கேன். அதையும் வேக வச்ச சன்னாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே இதை வதக்கி விடுறேன். மிக்சியை கழுவி நம்ம அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் இதை கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இது கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கை பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த ரெசிபி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து லேசாக கிளறி விட்டு உடனே இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கிரேவி ரெடி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்கா மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சேனலை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே வரும். பாய்.